இது கிரேவி பார்த்தீங்களா, சூப்பராக இருப்பேன். இது நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கே தொட்டுக்கலாம், சாப்பாடுக்கும் பிடிச்சி சாப்பிடுங்க. எப்படி பஞ்சாட்டம் ரெண்டு பேர் பாருங்க. கறி ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டு எல்லாமே தெரியும் எல்லாம் கிரேவியாக இருக்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தொண்டை கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சிக்கன் கிரேவிக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ சிக்கனை எப்படி நம்ம கிரேவி பண்ணலான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 3/4 கிலோ சிக்கன் நல்லா கழுவி எடுத்துருக்கேன். ஒரு பட்டை, ஒரு இலை, 4 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய் கீரை வச்சுன்னு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான். நம்ம சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம இப்போ கேஸை பற்ற வைக்கிறோம். எண்ணெய் ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இது நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் கீரை போட்டுக்கணும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம வதக்கணும். பொன்னிறமாக வச்சுட்டு 2 நிமிஷம் ஆகுங்க. அது காய்ச்சிங்களா, சாரி 2 வதக்கீரை இருந்துச்சு. இந்த மாதிரி வதக்கணும். இப்போ தக்காளியை போட்டுக்கணும். தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி வதக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டால் தக்காளி சீக்கிரமாக வதங்கும். கொஞ்சமாக லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டால் வெங்காயம் இருக்கிற கிரீமில் மஞ்சள் தூள் வந்து எத்தனும் சொல்லுவாங்க. எல்லா வீட்டில் செய்கிறது தான், இருந்தாலும் நான் சேர்த்த பண்ணுற பாருங்கள். பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி நம்ம வதக்கணும். வதக்கிட்டு இப்போது கை வச்சு சிக்கன் போடணும். பாருங்க, நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் போடுறோம். இதில் வந்து எப்படி சூப்பராக சிக்கன் கிரேவி பண்ணுறது பாருங்க. தக்காளி வெங்காயம் மிச்சம் பண்ணணும்னா இந்த ரெசிபியை பார்த்து கற்றுங்க. இது ஆண்களும் பண்ணணும், சீக்கிரமாக ஆகும். ஆண்களும் நல்லா இப்படி வதக்கி விட்டுங்க. கறி வந்து போட்ட உடனே மிளகாத்தூள்லாம் போடாதீங்க. நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கணும். ஒரு தட்டு போட்டு மூடி போட்டால் கொஞ்ச நேரம் அது குக் ஆகும். இப்போ பாருங்க, நம்ம சிக்கன் மூடி வச்சுட்டோம். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி தண்ணி விடும். நம்ம தண்ணியே ஊற்றுவேன்னா அதுலேயே தண்ணி விடும். நம்ம அதுலேயே வந்து சிக்கனை நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் திருப்பி விடணும். புரியுதுங்களா? திருப்பி விடணும். அந்த தண்ணி சொல்கிற வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கறி வந்துடும். இதுலேயே வந்துடும் கறி. இந்த தண்ணியிலே வந்து கறி வந்துடும். இப்போது நம்ம தேவையான பொருட்கள் போடலாம். மிளகாய் தூள் தேவையான பொருட்கள் போடலாம். ஓகேவா? எதுவுமே போட தேவைங்க. எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதுக்கு நம்ம பெருசாக எதுவும் ஆகத்தான். சரிங்களா? மிளகாத்தூள் நம்ம வீட்டில் எப்பவுமே குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, குழம்பு மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட் இது கொடுக்கும். இதில் வந்து நான் எதுவுமே கலக்கிறேன். அது இதெல்லாம் எது கலக்கு ஒரு வெங்காய தக்காளி மிளகாத்தூள் இது 3 தான் போட்டிருக்கேன். இஞ்சி பேஸ்ட்டு போடுவாங்க, நான் அதை கூட போடல. ஏன்னா சில பேர் இருக்கும், சில பேர் இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் வாசனை இருக்குனாங்க. அது இல்லைனாலும் கிரேவி சூப்பராக வரும். இப்போது ஒரு 2 நிமிஷம் இது மூடி வைக்கலாம். சரிங்களா? மூடி வச்சதா அந்த மிளகாய் நெடியெல்லாம் நல்லா நெடி இல்லாமல் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கப்பா எப்படி கிரேவியாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் கறி நல்லா வெந்துச்சு. கறி நல்லா வெந்துச்சு பாருங்க. கறி நல்லா வெந்துச்சு. நம்ம வந்து இதுலேயே கறி நல்லா வெந்துச்சு, கிரேவி வந்துச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஓகேங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. இதிலே அந்த கறி நம்ம அரைச்சி போட்ட பார்த்தீங்களா, அதுலேயே வந்து அந்த கறியோட தண்ணி வந்து இது கிரேவி பார்த்தீங்களா, சூப்பராக இருப்பா. இது நம்ம சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம்,
இட்லிக்கே தொட்டுக்கலாம், சாப்பாடுக்கும் பிசில் சாப்பிடலாம். இப்படி போட்டாலே சூப்பராக இருக்கும்பா. இங்கே பாருங்கள், பிச்சாவை விளையாட பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கம்பி எடுத்தீங்கன்னா கை சுடும். பாருங்கள் கறி எப்படி பஞ்சாட்டம் வந்து போய் பாருங்களா. பாருங்கள் எப்படி பஞ்சாட்டம் வந்து போய் பாருங்க, கறி பஞ்சாட்டம் வந்து போய் பாருங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஈஸியாக பண்ணுறதுக்கு, நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பண்ணுறதுக்கு இது ஈஸியாக. பைலட் வச்சா நம்ம வந்து கருவேப்பிலை ஸ்டார்டிங்கில் போட மாட்டோம். போட்டு பாருங்கள், இந்த மிளகுத்தூள் இது மிளகுத்தூள் எடுத்துன்னா உடம்பு நல்லதுனால மிளகுத்தூள். சரிங்களா? சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ கிரேவியாக இருப்பாங்க. ஒரு தக்காளி ஒரு மாதிரி போட்டு தக்காளி அந்த மாதிரி தெரியுது எல்லாம் கிரேவியாக இருப்பாங்க. பாருங்க நல்லா எவ்வளோ கிரேவியாக இருக்குங்களா. பாருங்க சிக்கன் கிரேவி ரெடி. நம்ம இதை கொஞ்சம் நேரத்தில் பண்ணிட்டோம். இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம். இந்த கடாயில் சாப்பாடு போட்டு நல்லா பேசிக்கலாம். பாருங்க சிக்கன் கிரேவி ரெடி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.